Hello friends, welcome to Kousalya Samayal. இன்னைக்கு நான் செஞ்சு காட்ட போற ரெசிபி குக் வித் கோமாளியோட சீசன் 3 ல இருந்து தர்ஷன் செஞ்சு காமிச்ச நம்ம ஊரு மிரசு ரெசிபியை தான் நான் செஞ்சு காட்ட போறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பாப்போம். ஒரு குட்டி பவுல் எடுத்துக்கேன். இதுல நீங்க எந்த காபி பவுடர்னா எடுத்துக்கலாம். நான் ப்ரூ எடுத்துர்க்கேன். இதுல 1 ஸ்பூன் ப்ரூ காபி பொடி சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம லிக்விடாக கலந்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதை இப்போ நம்ம தனியாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுல் வச்சுருக்கேன். இதில் ஐஸ் சேர்த்துக்கலாம். கூடவே ஐஸ் வாட்டரும் சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே ஒரு பவுல் வச்சுக்கலாம். இந்த பவுலில் 1/2 கப் இட்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக மில்க் சேர்த்துக்கலாம். மில்க் சேர்த்ததும் இது நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு க்ரீம் பதத்துக்கு பீட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா க்ரீம் பதத்துக்கு பீட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் வச்சுருக்கேன். இதில் 100 கிராம் பன்னீர் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். மிக்ஸியில் ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். பன்னீரை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இது கூட இட்லி பவுடர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/4 கப் சுகர் பவுடர் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக மில்க் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்து நம்ம பீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி க்ரீம் பதத்துக்கு பீட் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு க்ரீம் பதம் இருந்தால் ஓகே. ஏற்கனவே நம்ம விப்டு க்ரீம் எடுத்து செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த 2 க்ரீமும் சேர்த்து ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா கொஞ்சம் தண்ணி ஆகிடும். அதனால் சும்மா லைட்டாக இப்படி கலந்துக்குங்க. கலந்து வச்ச க்ரீமை இந்த மாதிரி ஒரு கோன் எடுத்து அதுக்குள்ளே நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். காஃபி தூள் மிக்ஸ் பண்ணி வச்சதை எடுத்து இந்த மாதிரி ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். ரஸ்க் எடுத்து அவனில் 1 நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன். அப்படி உங்கள்கிட்ட அவன் இல்லைன்னாக்கா லைட்டாக தோசை தவாவில் நெய் போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. சாப்பிடும்போது கொஞ்சம் கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். இந்த ரஸ்க் எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு கிளாஸ் டம்ளரில் எடுத்து வச்சுக்கலாம். இப்படி டம்ளரில் பிடிக்கலைன்னா உடச்சி கூட நீங்கள் வச்சுக்கலாம். இதுக்கு மேலே நட்ஸ் பவுடர் சேர்த்துக்கலாம். நான் பூஸ்ட் எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட சாக்கோ பவுடர் இருந்தால் கூட சேர்த்துக்குங்க. க்ரீமு இந்த மாதிரி கோனில் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை மேலே ஒரு லேயர் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்கிறது எல்லாமே லேயராக சேர்த்துக்கலாம். நமக்கு கீழே பார்த்தாக்கா இந்த மாதிரி லேயராக தெரியும். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு குழந்தைங்களுக்கும் இல்லை பெரியவங்க யாரும் நல்லது சாப்பிடலாம். குக் பண்ணுறதுலாம் இதில் எதுவுமே கிடையாது. ஒரு பக்கம் நம்ம பூஸ்ட் ஃபில் பண்ணிக்கலாம்.
சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை இப்படியும் சாப்பிட்லாம், இல்லைனா டீப் ஃப்ரீசரில் 2 hours வச்சும் நம்ம எடுத்து சாப்பிட்லாம். குக் வித் கோமாளியில் சீசன் 3ல் தர்ஷன் செஞ்ச நம்ம ஊர் மிரசு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.